உலகவாழ் தமிழ் மக்களே, லூக்கா 17ஆம் அதிகாரம் ஒரு அற்புத விஷயம். 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்த போதிலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். மரித்தோரில் இருந்து ஒருவன் எழும்பினாலும் முதலாவது இந்த மனிதர்கள் நம்ப மாட்டார்கள். பொல்லாத ஆவிகள், குறி சொல்லும் ஆவிகள், விக்கிரகங்கள், தோஷங்கள், பலிகள், பூஜைகள், சாஸ்திரங்கள், நிபுணர்களின் வித்தைகள் எல்லாவற்றையும் நம்பி அடிமைகளாக கிடப்பார்கள். ஆனால் சத்தியத்தினால் ஒன்றை செய்யும் போது அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். இதுதான் முதலாவது விஷயம். ஆனால் இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த எப்ஸ்டைன் ஜெஃப்ரி ஃபைல் இருக்குதல்லவோ, அதை குறித்து இவர்களால் அறிய முடியும், பார்க்க முடியும். முற்குறித்த தேவன் உலகத்திற்கு ஐயோ, மத்தேயு 24ஆம் அதிகாரம் பரிசுத்த வேதாகமத்தை உடனடியாக வாங்கி உங்கள் வீடுகளில் வைத்து, உண்மையான பிள்ளை பாசம் இருந்தால், ஊருக்காக கல்யாணம் கட்டவில்லை, ஊருக்காக மக்கள் பார்ப்பார்கள், எல்லோருக்கும் முன்பாக வாழ்ந்து காட்ட வேணும், கடைசி ஒரு 15 பவுன் என்றாலும் 10 பவுன் என்றாலும் கடைசியில் 7 பவுன் என்றாலும் மற்றவனுக்கு முன்பாக பொலிவாக நிற்க வேண்டும். பூ பொட்டு புள்ள 2 பிள்ளை கணவரோடு நின்றால் தான் அது ஒரு பெண், அல்லது அது ஒரு ஆண், அது ஒரு பிள்ளை, அது குடும்பம். இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இல்லைன்னா நிர்மூலமானவர்கள், மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்காக கட்டி எழுப்புற இந்த மக்கள் உண்மையில இது பாசத்தினோ அன்பினுடைய சந்ததி அல்ல. இது சொல்லி செய்யப்பட்ட விக்கிரகங்களை போலவே மனுஷரும் சொல்லி நினைத்து கைகளால் பிளான் போட்டு திட்டம் போட்டு மனித திட்டம் போட்டு செய்யப்பட்ட மனித வம்சங்கள் பூமியில் நிறைய பெருத்திருக்குது. இவர்கள் உண்மையில் அன்பிருந்தால், உண்மையில் தங்கள் பிள்ளைகள் பழிபோகக்கூடாது, சாத்தானிய மதத்திற்கும் சாத்தானிய அரசாங்கத்திற்கும் வரப்போகிற பிசாசின் இலக்கம் உள்ள முத்திரை உள்ள அரசாங்கத்திற்கும் பிள்ளைகள் நரபலியாக போக போகிறார்களே என்ற கவலை இல்லை, பயம் இல்லை. இந்த எண்ணம் உள்ளவர்கள் வேதத்தை வீட்டில் வாங்கி முதலில் வேதத்தை படிப்பார்கள். பொன், பொருள், வீடு, சுகம் எல்லாவற்றையும் திரட்டி வீட்டில் வைப்பதிலும் எல்லாவற்றையும் விற்று ஒரு வியாபாரியா ஒரு முத்து வியாபாரி, வைர வியாபாரி எல்லா முத்துக்களையும் விற்று ஒரு விலை உயர்ந்த வைரத்தை வாங்கி கொள்வான். என்ற இருக்கிற எல்லாத்தையும் விட்டு விடுவான் அதற்காக. அதே போல் எல்லாவற்றையும் விற்று இந்த ஒரு பைபிளை வாங்கி, பரிசுத்த வேதத்தை வாங்கி வீட்டில் வைத்து இந்த வசனத்தை எடுத்து வாசியுங்கள். மத்தேயு, லூக்கா, மாற்கு அதிகாரங்கள் ஜீசஸ் சொல்லியிருக்கிறார். முற்குறித்தே சொன்னவர், இருந்தவரும் வரப்போகிறவரும் எங்களுக்கு விஷயங்களை கற்று தந்திருக்கிறார். இதை மறைத்தவன் வாழ்வடைய மாட்டான். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன். மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்டால் ஒழிய பரலோகத்தின் கதவுகள் அவனுக்கு திறக்கப்படுவதில்லை. வேதத்தில் முற்குறித்து எல்லாம் சொல்லப்பட்டு விட்டது. ஏதேன் தோட்டத்தின் கதவுகள், பரலோக கதவுகள் அடைக்கப்பட்டு காவல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கே மனிதன் போக முடியாது. மனிதன் அதிகமாக சிந்திக்கவே முடியாது. அதிகமாக சிந்தித்து பாருங்க, உடனே ஒரு சோர்வு, உடனே சமைக்கலாம், சாப்பிடலாம், வீட்டு வேலை செய்யலாம், கடன் வாங்கலாம், நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் மூளை அதுக்கு அங்கால வேலை செய்யாது. உடனே சோர்ந்துவோம். எத்தனையோ விஞ்ஞானிகளே அதிகமாக போய் இறுதியில் அவர்கள் மீண்டு திரும்பி காட் சேனல் உள்ளது, அங்காலே எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது என்று திரும்பி விட்டார்கள். அப்படினால இந்த சக்திக்குள் கடந்து வந்து இந்த வேதத்தை வீட்டில் வைத்து இதை படித்து இதன்படி சந்ததியை குறைக்கவும் நிறுத்தவும். நிறுத்து என்று வேதம் சொல்லுதே தவிர அங்கே எந்த பாதிரியார், எந்த போதகர் ஆண்டவர் நல்லா பல்கி பெருக சொல்லி எல்லாம் நல்லா ஆசீர்வாதிச்சு எல்லாம் தருவார், வாக்கு தத்தங்கள் இருக்கலாம், பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்கு தத்தங்களை வாசித்து, பழைய ஏற்பாட்டில் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் வாசித்து பாடமாக்கி சுவர்வழி எழுதி ஒட்டி ஒன்றும் வாய்க்காது. இதோ தேவன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் மனம் திரும்புதலும் அடக்கு முறையான தனக்குத்தானே அடக்குமுறை சட்டம் போட்டு இறுக்கமான வாசல் வழியினால் பிரவேசித்து கொள்ள வேண்டும். அந்த ஆத்மாவை காப்பாற்ற முயற்சிக்கலாம். அந்த ஆத்மா தானே சொல்லும்,
ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.